அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னை தொடர்ந்து ஜெயந்தனியும் பிற்பகுதியில் இணைந்து கொள்ள வருகின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றன அதை பார்த்து கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்று பல செய்திகள் உங்களோடு பகிர்வதற்கு இருக்கின்றன. குறிப்பாக கனடாவின் புதிய பயண கட்டுப்பாடுகள், அதாவது விமான பயணம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இது குறித்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்கள். இதை தாண்டி கனேடிய வலத்திலே ஒன்டாரியோவிலே, குறிப்பாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பயண கட்டுப்பாடுகள் என்ன, இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியிலே நடன ஆசிரியை ஸ்ரீமதி சுதர்ஷினி திலீபனின் மாணவிகள் வழங்குகின்ற ஒரு நடனம் இன்று வெள்ளிக்கிழமை. ஆகவே இன்று ஒரு நடன காட்சியை உங்களுக்காக தரப்போகின்றோம். கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். அதோடு நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது, இவை எல்லாவற்றையும் விட கனடாக்காரன் என்று உங்களை சந்திக்கவிருக்கின்றார். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கனடாவில் இந்த கோவிட் தொடர்பான கோவிட் தொற்றுக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இன்றும் குறைந்த எண்ணிக்கையிலேயே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வருடம் பல ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இந்த விமான பயணங்கள். எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும், அது கோவிட் அலை 1ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, எவ்வளவோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. சமூக இடைவெளி, மாஸ்க் அணிய வேண்டும், பாடசாலைகள் மூடப்பட்டன, பலர் வீட்டிலிருந்து வேலை செய்கின்றார்கள், இரவு பொழுது வெளியில் செல்லக்கூடாது, தேவையானவற்றுக்கு மட்டும் செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் எத்தனையோ கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டாலும் குறிப்பாக இந்த விமான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் அதிகமாக கடந்த வருடம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த வண்ணமே இருந்து வந்திருக்கிறது. அதாவது இந்த விமான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் ஆரம்பத்திலேயே கொண்டு வரப்பட்டிருந்தால் இன்னும் தொற்றுக்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கலாம் என்று பலமுறை பல ஊடகங்களில் இது தொடர்பாக பேசப்பட்டன. நிறைவாக பல மாகாணங்கள், பிராந்தியங்களில் இருக்கின்ற மாகாண முதல்வர்கள் பல அழுத்தங்களை ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வழங்கியதன் காரணமாகவும் அதனால் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலமுறை பல அழுத்தங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது ஒரு வருடம், அதாவது இந்த முதலாவது கோவிட் தொற்று கண்டறியப்பட்டு கனடாவில் ஒரு வருடம் கடந்த நிலையில் இப்பொழுதுதான் இந்த கட்டுப்பாடு கடுமையாக்கப்பட்டிருக்கிறது விமான பயணங்களை பொறுத்தவரையில். ஏன்னா காரணம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் மாத விடுமுறை காலத்திலே கனடாவில் இருந்து சுற்றுலாவுக்காக, அதாவது விடுமுறை பயணத்துக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை என்னவென்று பார்த்தீர்களானால் 1.2 மில்லியன். ஆகவே இப்படியான ஒரு நோய் தொற்று பேண்டமிக் காலத்திலே 1.2 மில்லியன் பேர் நாட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கிறார்கள். இவை தவிர சாதாரணமாக பலர் வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். என்னதான் எல்லை கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த விமான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் இப்பொழுதுதான் முதல் முறையாக கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பல நாடுகளில் உள்ளது போல, அறிவிக்கப்பட்டது போல, இப்பொழுது கனடாவிலும் நீங்கள் விமான பயணம் மேற்கொள்வதாக இருந்தால், அதாவது வெளியிலிருந்து நீங்கள் கனடாவுக்குள் வருவதாக இருந்தால், நீங்கள் முன்கூட்டியே PCR சோதனை செய்திருக்க வேண்டும் 72 மணி நேரத்துக்கு முன்பு. அதை தொடர்ந்து நீங்கள் விமான பயணத்தை செய்கின்ற பொழுது 4 விமான நிலையங்களுக்கு மட்டும்தான் சர்வதேச விமானங்களை அங்கீகரிக்கின்ற அல்லது அனுமதி வழங்குகின்ற விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டொரண்டோ, மான்ட்ரியல், வான்கூவர், கால்கரி ஆகிய விமான நிலையங்களில் தான் சர்வதேச பயணிகளை உள்வாங்க முடியும். ஆகவே ஏனைய விமான நிலையங்களில் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டது ஒன்று. இரண்டாவது, வந்தவுடனேயே உங்களுக்கான கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அந்த பரிசோதனை முடிவுகள் வரும் வரை 3 நாட்களுக்கு நீங்கள் அரசாங்க அனுமதி பெற்ற விடுதிகளில் தங்க வைக்கப்படுவீர்கள். இதற்கு 3 நாளுக்கான செலவுகள் என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட $2000 உங்களுடைய சொந்த பணமாக இருக்கும் அறவிடப்படும். இதை தொடர்ந்து உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுடைய பரிசோதனை வந்தால் நீங்கள் வீட்டில் சென்று வீட்டில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். அது வழமையாக ஆரம்பத்தில் இருந்தே இருந்த ஒரு விடயம்தான். ஆகவே இப்பொழுது அது இரண்டாவது விடயம். மூன்றாவதாக பார்த்தீர்களானால், குறிப்பாக இந்த சவுத், அதாவது குறிப்பாக கரேபியன், மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு நீங்கள் சூரியனை பார்ப்பதற்கு செல்லுகின்ற பொழுது இப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை
அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விமான சேவைகளை வழங்குகின்ற அனைத்து விமான நிறுவனங்களோடும் பேசித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏர் கனடா, வெஸ்ட் ஜெட், சன்விங் மற்றும் ஏர் டிரான்சாட் போன்ற விமான நிறுவனங்களோடு பேசி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று இது தொடர்பான செய்திகள் பலவும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். We all need to do our part to keep ourselves, our loved ones, and our neighbors safe. That's every person, every business working together. And now, Canada's air carriers are stepping up to protect Canadians too. The government and Canada's main airlines have agreed to suspend service to sun destinations right away. Air Canada, WestJet, Sunwing, and Air Transat are cancelling air service to all Caribbean destinations and Mexico starting this Sunday up until April 30th. They will be making arrangements with their customers who are currently on a trip in these regions to organize their return flights. I'd like to acknowledge the leadership of Air Canada, WestJet, Sunwing, and Air Transat in making this commitment to suspend flights and be such strong partners in the fight to curb the spread of COVID-19 and its variants. We appreciate the work the Canadian Airlines and their frontline workers have done to make air travel safer and to bring Canadians home when this pandemic struck last spring. With the challenges we currently face with COVID-19, both here at home and abroad, we all agree that now is just not the time to be flying. By putting in place these tough measures now, we can look forward to a better time when we can all plan those vacations. Our government is committed to the safe restart and recovery of the Canadian travel and tourism sector as soon as conditions approve, ideally later this year. As part of this effort, the Government of Canada has committed to work with the major airlines on the future relationship between testing and quarantine requirements. This will enable the safe, gradual return to international air travel grounded in science and evidence. On top of these flight cancellations, we're bringing in other measures as well. Starting next week, all international passenger flights must land only at the following 4 airports: Vancouver, Calgary, Toronto, and Montreal. In addition to the pre-boarding test we already acquire, as soon as possible in the coming weeks, we will be introducing mandatory PCR testing at the airport for people returning to Canada. Travelers will then have to wait for up to 3 days at an approved hotel for their test results at their own expense, which is expected to be more than $2,000. Those with negative test results will then be able to quarantine at home under significantly increased surveillance and enforcement. Those with positive tests will be immediately required to quarantine in designated government facilities to make sure they're not carrying variants of potential concern. We will also, in the coming weeks, be requiring non-essential travelers to show a negative test before entry at the land border with the US, and we're working to stand up additional testing requirements for land travel. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். சரி, ஞாயிற்றுக்கிழமை இந்த கட்டுப்பாடுகள் வந்தாலும் கூட பல இடங்களில் இருக்கின்ற வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொண்டு விமான நிறுவனங்கள் மீண்டும் கனடா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் 30ஆம் தேதி வரை, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது கனடா ரீதியில் இது வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள். இதை தாண்டி ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பார்த்தீர்களானால்
ஒன்டாரியோ அரசாங்கமும் பயணிகளுக்கான சொந்த கட்டாய கோவிட் பரிசோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமை முதல் சர்வதேச பயணிகள் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் கட்டாய கோவிட் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்களை ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்று வழங்கியிருந்தார் ஊடகங்களுக்கு. ஆகவே இப்பொழுது அவர் என்ன கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக பார்க்கலாம். My friends, we've made a lot of progress in our fight against COVID-19. The curve is bending, but as Dr. Brown made crystal clear yesterday, we can't take anything for granted. Not when new, highly contagious strains of the virus have entered our country. If these new strains take hold, the consequences will be dire. The sacrifices each Ontarian is making, they've been for nothing. The time for decisive action is now. The past Boxing Day, we confirmed the first case of the UK variant of COVID-19 in Ontario. Since then, we've identified 51 more cases in the province. And we've seen how devastating the variant can be, how much more quickly it can spread. My heart goes out to the residents and families impacted by this terrible virus. My friends, I've sounded the alarm bell before. I stood at this podium and said it's not a matter of if these new variants will come to Ontario, but when. Through our voluntary airport testing pilot program, we've already identified 5 variant cases. These are 5 cases that could have otherwise gone unnoticed. 5 cases that could have infected others. I welcome the new measures announced by the federal government today. We've been calling for stronger measures at the border for months. And it's great to see that Prime Minister Trudeau listened to us. They'll be requiring mandatory testing for all incoming international travelers, putting in place stronger quarantine requirements and isolation measures, and suspending flights to some destinations until April. However, it looks like these new measures won't be fully in place until a few weeks from now. That's a few weeks too long. That's why today our government is taking swift and decisive action. We're releasing a 6-point plan to stop the spread of COVID-19 variants. This plan will act as a first line of defense against new variants of this virus. As part of this plan, Ontario's Chief Medical Officer of Health will issue a Section 22 order to require mandatory testing for all incoming international travelers at Pearson Airport effective Monday at noon. And as soon as possible, we will have additional testing measures at land border crossings. I want to thank the GTAA for stepping up to support this new measure at Pearson Airport. They've been amazing partners, and thank you again. Mandatory testing will serve as a stopgap until the new federal measures are fully in place, because we can't take any chances. We need to screen every single person who's coming into the country and into Ontario for these new variants. For the sake of our long-term care homes, schools, and hospitals, for the sake of everyone. Thank you, and God bless the people of Ontario. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். அவர் சொன்னது போல பல முறை அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு இப்பொழுது கடைசியாக இந்த விமான பயண கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதுக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு டக்ஃபோர்ட் அவர்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை என்று பார்த்தீர்களானால் இதுவரை 7,75,000 அண்மிக்கிறது. மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,000 அண்மிக்கிறது. சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,00,000 அண்மிக்கிறது. இன்றைய தொற்றுக்கள் என்று பார்க்கின்ற பொழுது கனடாவிலே மொத்தம் 4,695 தொற்றுக்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக ஒன்டாரியோவிலே 1,837,
கியூபெக்கில் 1295, அல்பர்டாவில் 543, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 514, சஸ்கெச்சுவானில் 328, மணிட்டோபாவில் 157, நியூ பிரான்ஸ்விக்கில் 16, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லேபடோரில் 4, நோவஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்டாரியோவில் 58, கியூபெக்கிலே 50, அல்பர்டாவில் 14, சஸ்கெச்சுவானில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 5, நியூ பிரான்ஸ்விக்கில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றுடன் கனடாவில் 7,70,793 தொற்றுகளும் 19,801 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதோடு 6,95,679 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசிகள் ஆரம்பத்தில் விரைவாக வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது பிப்ரவரி மாதம் அல்லது இந்த 2 வாரங்கள் தடுப்பூசி வருகையில் தாமதம் இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் கனடிய பிரதமர் மீண்டும் கூறியிருக்கின்றார். அதாவது ஏற்கனவே அறிவித்ததுபடி ஃபைசர் தடுப்பூசி, மொடோனா போன்றவை மார்ச் மாதத்துக்குள் நிச்சயமாக வந்தடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற செப்டம்பர் வரை முழுமையாக கனடா முழுவதும் கனேடியர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று இந்த தடுப்பூசி தொடர்பாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். We learned yesterday that there will be a delay affecting many countries, including Canada, for the next shipment of the Moderna vaccine, which arrives next week. We will receive 78% of the expected amount, translating to 180,000 doses. I want to be clear. We will always share the most accurate information we have, but in the short term, those numbers can fluctuate. But as global production continues to pick up, there will be more stability in the system. And most importantly, this temporary delay doesn't change the fact that we will still receive 2 million doses of the Moderna vaccine as planned before the end of March, as we've been saying for months. On vaccines, I had another call with the global CEO of Pfizer, Dr. Albert Bourla, who confirmed yet again that we are still on track to receive 4 million doses of their vaccine before the end of March. We also talked about Canada receiving more doses ahead of schedule starting in the spring. We'll have more details to share on that next week. Production lines around the globe are adapting to high demand from every country. We are focused day in and day out on getting a vaccine to every Canadian who wants one by the end of September, and we are very much on track to do just that. Since the beginning of this pandemic, our priority has been protecting you and your family. And just like that means securing vaccines, it also means making sure that kids are safe at school. I've had the chance to drop in on virtual classrooms across the country. From Edmonton to Miramichi, I've been reminded about just how resilient kids are. But that doesn't mean it isn't tough for them, too. Emily at St. Martha's in Kingston told me that school is hard these days because of COVID. To Emily and her friends in Mrs. Au's class, and every kid out there listening, you're doing a great job. So keep it up. With this second wave, your schools need support to keep you safe, protect your teachers, and make sure you and your friends can continue learning wherever you are. So today, I have some important news to share with you. We've now reached agreements with all provinces and territories for the second installment of federal funding through the Safe Return to Class Fund. This $1 billion investment will go towards everything from more sanitizer to better ventilation for classrooms to support for online learning and remote classes. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். விளம்பரத்தை தொடர்ந்து ஜெயந்தினி இணைந்து கொள்வார். மேலதிக செய்திகள் தகவல்களோடு மீண்டும் சந்திக்கலாம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடா மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஷோவை ஸ்பான்சர் பண்ணுபவர்கள் கொலம்பியா குரூப். நாங்கள் கரன்சி பார்க்க முதல் ஒரு நியூஸ் ஒன்று இப்போ பார்ப்போம். ஜனவரி 31 இருந்து லிபரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கணும் என்றால், நீங்கள் இஐ அப்ளை பண்ண போகிறேன்டா, எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன்டா, இது வரைக்குமே ஒரு 1 வீக் வெயிட்டிங் பீரியட் வந்து பெனிஃபிட் கிடைக்க மட்டுக்கும் இருந்தது. பட் ஜனவரி 31 அதை வந்து வேவ் பண்ண போயினோம், இல்லாமல் ஆக்க போயினோம். இது வந்து ஜனவரி 31 செப்டம்பர் 25 மட்டுக்கும் இந்த 1 வீக் பீரியட் வந்து இருக்காது. இது ஏன் வந்து இப்படி செய்ய போயினோம் என்றால், இப்போ நிறைய ஆட்கள் வந்து கோவிட்டால் வந்து அவையில் ஜாப்பை லூஸ் பண்ணி அண்ட் நிறைய ஆட்கள் வந்து 50% மேலே ஹவர்ஸ் வந்து அவையில் ஜாப்பில் இல்லாமல் இருக்கிறோம். ஸோ இது வந்து நிறைய அவைகளுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறபடியால் இந்த 1 வீக் வெயிட் பண்ணாமல் அவைகளுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டை உடனடியாகவே இஐயை கொடுக்கறதுக்காக இந்த 1 வீக் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் ஜனவரி 31 இல்லாமல் செய்ய போயினோம். ஸோ அதுதான் இவையில் சொல்லியிருக்கிறோம் ஜனவரி 31 ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக இன்றைய கரன்சியை பார்க்க போகிறோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 29 இலங்கை 162 இலங்கை ரூபா, இந்தியா 58.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 29 கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக் டு குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். அடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் பார்க்கும் முதல் நாங்கள் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஸ்மோக் டிடெக்டரை பற்றி கதைப்போம். எல்லாட்ட வீட்லேயுமே ஸ்மோக் டிடெக்டர் அண்ட் கார்பன் மோனாக்சைடு இருக்கும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இது ரெண்டுமே சேர்ந்து வருது சீப்பாக. அண்ட் இது வந்து 10 இயர்ஸுக்கு வாரண்டி வர இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கில் வந்து இப்போ நிறைய ஆட்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பேட்டரி சேஞ்ச் பண்ணாமல் விடுறபடியால் இப்போ வந்து உங்களோட பவர்லேயே கனெக்ட் பண்ணி வந்து வருது. ஸோ இதை பற்றி நான் இப்போ ஏன் சொல்கிறேன், கிபெக்கில் வந்து இப்போ ரீசெண்டாக டிசம்பரில் இருந்தே மொன்ட்ரியாலில் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் வந்து கூடிக்கொண்டே போகுதுன்ட்டு ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கணும். இது வந்து இப்போ கார்பன் மோனாக்சைடு என்னென்று பார்த்தால் இது வந்து ஒரு ஓடர்லெஸ், மனமே இல்லாத ஒரு கேஸ். ஸோ வந்து அது வெளி வர்றதாலுமே உங்களுக்கு வந்து அது தெரிய போகிறதில்லை இது வந்து வெளி வருதுன்ட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ். இதால் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் லைக் பிரெயின் டேமேஜ், இல்லாட்டி ஹார்ட் இஷ்யூஸ், மிஸ்கரேஜ் ஒரு ஈவன் வந்து டெத் கூடி காஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது. இது வந்து எங்கெங்கே இருந்து கூட வந்து ரிலீஸ் ஆகும் என்றால் ஸ்பேஸ் ஹீட்டர்ஸ், வுட் பர்னிங் ஸ்டோவ்ஸ், ஜெனரேட்டர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வரைக்குமே உங்களோட வீட்டில் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காட்டிக்கு மேக் ஷுர் நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமே இந்த ரெண்டும் சேர்ந்த ஸ்மோக் அண்ட் கார்பன் மோனாக்சைடு சேர்ந்த டிடெக்டர் வந்து நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேக் ஷுர் யூ டூ தட்.
ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் இன்றைக்கு கலையரங்கத்தை பார்க்க போகிறோம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் பரதநாட்டிய வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சாங் வந்து விஸ்வநாதம் சிவன் கீர்த்தம் இந்த பாட்டு, இந்த டான்ஸ் வீடியோ. ஸோ இதை வந்து சமஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து டான்ஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட பேர் வந்து நவீனா சிவநாதன், ஸ்ருதி ராஜேஷ், ஸ்வேஷா மனோகரன், கவிந்தா பொசிகரி இவை வந்து இந்த டான்ஸை டான்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட்.
அதில் பகல் நேரத்தில் தாம் தக்கிட்ட தகஜம் தகனம் தரிக்கும் தரிதீம் தக்கிட்ட தகஜம் தகனம் தரிக்கும் தரி தத்தினு திமித தித்தாம் தித்தாம் தித்தாஹத தஜ்ஜணு தஜம் தடிங்கிங்கு தைய தைய ததினு திமித தக தக்கிட்ட ஜொணு தக்கிட்ட தத்தரிகிட தாம் தித்தரிகிட தை தத்தோம் என்ற நடனம் ஆடினார். வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் அஷ்டதிசையும் கிடுகிடுங்க சேஷன் தலை நடுங்க அண்டம் மதிர கங்கா துளி சிதற பொன்னாடரு கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட எடையாட அரவில் படமாட அதன் வடமாட தோம் தோம் என்ன பதவிகள் தந்தோம் என்று அஷ்டதிசையும் கிடுகிடுங்க சேஷன் தலை நடுங்க அண்ட மதிர கங்கா துளி சிதற பொன்னாடரு கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் ஆட ஜடையாட அரவில் படமாட அதன் வடமாட தோம் தோம் என பதவிகள் தந்தோம் என்று சானி தனி தத மகாரி சகம சானி சானி தனி தத மகாரி சகம சானி தமகரி சனி தனி சானி தமகமதனி சசரி நினி சததனி மமத கமதனி சானி நிதமகரி மகமதனி தாம் தக்கிட்ட தகஜம் தகனம் தரிக்கும் தரிதீம் தக்கிட்ட தகஜம் தகனம் தரிக்கும் தரி ததினு திமித தித்தாம் தித்தாம் தித்தாஹத தஜ்ஜணு தஜம் தடிங்கிங்கு தைய தைய ததினு திமித தக்க தக்கிட்ட ஜொணு தக்கிட்ட தத்தரிகிட தாம் தித்தரிகிட தை தத்தோம் என்ற நடனம் ஆடினார். வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடற்கலை உங்கள் அருளை வெல்கம் பேக் டு குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். கோவிட் பற்றி தான், பட் கோவிட்டோட ஆல்கஹால் கன்சம்ஷன் பற்றி. இப்போ கிபெக்கில் வந்து எஜு ஆல்கஹால் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கணும்டா, இப்போ நிறைய கூட எக்ஸசிவ் அமௌண்ட்டில் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு இந்த வேக்சின் வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்குமென்று தெரியல. அது வந்து கூடவே எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது ஏன் அப்படி சொல்லியிருக்கணும் என்றால், இப்போ நார்மல் ஆட்களை விட கூட வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கள இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வேக்சின் வந்து அவைகளுக்கு கூட ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பட் இது வந்து அவைகளோட ஒரு அசம்ஷன் தான், இதுக்கு டேட்டா இன்னும் இல்லை. பட் அவைகள் சொல்லியிருக்கிறோம், இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்த போதும் இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவையோட ரிசல்ட் வேக்சின் எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைவாக தான் இருந்தது. ஸோ அதனால் அவைகள் இதையும் சொல்லினோம். ஸோ நீங்கள் கோவிட் வேக்சின் போட போய்க்கல மேக் ஷூர் நீங்கள் வந்து அவையில் சொல்லினோம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு போக வேண்டாம்னு சொல்லினோம்.
ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு கனடாக்காரர் என்ன சொல்ல போகிறார், எங்களை சிரிக்க வைக்க போகிறாருன்னு பார்ப்போம். நான் தான் கனடாக்காரன். எப்படி இருக்கிறீர்கள்? போன கிழமை அந்த விஷயத்தை பற்றி கதைச்சு கடை பேர் கோவப்பட்டவன். இதில் என்ன இருக்குதா, இதில் நான் சொல்ல வேண்டியதை நான் சொன்னேன், அவ்வளோதான். அதை பற்றி கடை பேர் சொன்னவன், தங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கடை பேர் கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டவன், அவைக்கெல்லாம் தேங்க்யூவை சொல்லி கொண்டோம். இந்த கிழமை இன்னொரு விஷயத்தை பற்றி கதைக்கோடும். அதுக்கு முதல் இந்த கோவிட் பிரச்சனை ஓரளவுக்கு கனடாவில் குறைஞ்சு கொண்டு வருகிறது. இது வெளிநாட்டு ஆக்களுக்கு தான் நான் சொல்லுறேன். இருந்தாலும் கவனமாக எடுக்க வேண்டும். புதுசாக ஏதோ வெரியண்டோ ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று வருகுதுன்னு சொல்லிடும். வேக்சினை வந்து 2 வீக்ஸுக்கு ஸ்டாப் பண்ணி போட்டிடும். அதுதான் இப்போ கனடாவின் கரண்ட் கண்டிஷன். இப்போ என்ன விஷயம் கதைக்கோடும் என்று சொல்கிறான் என்றால், இந்த முந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு வந்து டெக்கரண்ட் பழைய ஆக்களுக்கு எங்கட ஊர்களில் வந்து கொண்டாட்டங்கள் வரைக்கலாம் சொல்கிறது. இந்த தைப்பொங்கலாக இருக்கலாம், தீபாவளியாக இருக்கலாம், என்னவா வந்தாலும் முந்தி வந்து இந்த போஸ்ட் கார்டு போடுறவன் பொங்கல் வாழ்த்தட்டு அது கடைகளில் கார்டுகள் வந்து வித்தியாசமான காட்டை தெரிவு செய்து அதை எழுதி கவிதைகள் எழுதி பேர்கள் எல்லாம் போட்டு முதற்கிழமையே அனுப்பி அப்படி தூர இருக்கிறாங்க. ஊரில் இருக்கல தூர இருக்கிறவைங்க வாழ்த்து சொல்கிறதுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்போ வந்து இந்த இமெயிலும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்த்து சொன்ன ஆக்கள். ஆனால் இந்த இன்டர்நெட், இமெயில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு எங்கட சனம் வந்து திருப்பி பழைய காலத்துக்கு போட்டு. ஆனால் சொல்கிறது என்ன, நாங்கள் புதுசாக டெக்னாலஜி என்று, ஆனால் செய்கிறது முழுக்க பழைய வேலை. என்ன நான் சொல்கிறேன்னால், ஒரு தெரியாத ஆள், அவ்வளவு பழக்கமில்லாத ஆளுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, வாழ்த்து சொல்கிறது, அது பரவாயில்லை. ஆனால் சொந்தக்காரருக்கு ஒரே வீட்டில் இருக்கிறவைக்கு அல்லது நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவையெல்லாம் நல்லா க்ளோஸாக உங்களோட பழகிற ஆக்களுக்கு என்னத்துக்கு மெசேஜ் போடுறீங்கள்? விஷ் பண்ணி என்னத்துக்கு மெசேஜ் போடுறீங்கள்? தெரிஞ்சாக்கள் தானேடாப்பா. ஒரு போடி எடுத்து ஃபேஸ் டைம்லேயோ வீடியோ கால்லையோ இல்லாடி இப்போ நேரம் சந்திக்க இயலாது வாழ்த்த சொல்லுக்கோவே. என்னத்துக்கு இப்போ காலங்காத்தால் எழுப்பி இருந்து கொண்டு இது ஃபோர்வர்ட் மெசேஜ்கள் மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்னத்துக்கு தெரியாதால்னால் பரவாயில்லை. தெரிஞ்சாக்களுக்கு ஃபோனில் அடித்து வாழ்த்த சொல்லுக்கோ. நிலைமையெல்லாம் சரியாக வந்ததுனால் நேரம் முடிஞ்சால் நேரம் போய் வாழ்த்த சொல்லுக்கோ. அது சொந்தக்காரராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதை விட்டுட்டு தயவு செய்து இனிமேல் தெரிஞ்சாக்களுக்கு ஃபோன் அடித்து வாழ்த்து சொல்கிறத கடைப்பிடிக்கும். பழைய காலத்தில் அதெல்லாம் புத்தி தொடர்பு இல்லாத காலம். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் டைப் இருக்குது, ஃபோன் இருக்குது, அடித்து ஒரு நல்ல வாழ்த்தா சொல்லுக்கும். இது ஒருக்கா எல்லோரும் யோசிக்கும். அதைத்தான் நான் சொல்ல எடுத்துறேன் இந்த கிழமை. இதை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம். தயவு செய்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன்னா க்ளோஸ் சொந்தக்காரருக்கு நீங்கள் ஃபோனில் ஒரு 1 மினிட் அடித்து வாழ்த்து சொல்லுக்கும். அது சொல்லாட்டி கூட நீங்கள் பரவாயில்லை. ஆனால் இந்த மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் வேணாம். சரியோ? அப்போ நான் வேற போட்டு அடுத்த கிழமை சந்திப்போம். பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு நியூஸ் டு திஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ புதிய பயண கட்டுப்பாடுகளை இன்று அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து திரும்பும் பயணிகள் விமான நிலையத்தில் நிர்வகிக்கப்படும் தொற்று பரிசோதனையின் முடிவுகளுக்காக காத்திருக்கும் போது நியமிக்கப்பட்ட விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படவுள்ளதாக பிரதமர் தனது அறிவித்தலில் குறிப்பிட்டார். நாடு திரும்பும் அனைத்து கனேடியர்களும் விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட சோதனையின் முடிவுகளுக்காக காத்திருக்கும் போது தங்கள் சொந்த செலவில் 3 நாட்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விடுதியில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என இன்று பிரதமர் அறிவித்தார். இந்த தனிமைப்படுத்தல் கட்டுப்பாட்டுக்கு ஒவ்வொரு பயணிக்கும் $2,000க்கும் அதிகமாக டாலர்கள் செலவாகும் என பிரதமர் ட்ரூடோ கூறினார்.
எதிர்மறை சோதனை முடிவுகளை கொண்டவர்கள் வீட்டிலேயே 2 வாரங்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்த முடியும் எனவும், நேர்மையான சோதனை முடிவுகளை கொண்டவர்கள் நியமிக்கப்பட்ட அரசாங்க விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் பிரதமர் ட்ரூடோ தனது அறிவித்தலில் தெரிவித்தார். அனைத்து சர்வதேச பயணிகள் விமானங்களும் வான்கூவர், டொரண்டோ, கல்கரி, மான்ட்ரியால் ஆகிய 4 விமான நிலையங்களில் மட்டுமே தரையிறங்க அனுமதி வழங்கப்படும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. எதிர்வரும் வாரங்களில் அத்தியாவசியமற்ற பயணிகளும் கனடாவுக்குள் அமெரிக்காவுடனான நில எல்லையில் நுழைவதற்கு முன்னர் எதிர்மறையான சோதனை முடிவை காட்ட வேண்டும் என்ற நடைமுறையும் அமலில் வருகிறது. அதேவேளை கனடாவின் பிரதான விமான நிறுவனங்கள் பிரபலமான விடுமுறை இடங்களுக்கான சேவையை நிறுத்தி வைக்கின்றன. இதற்கான இணக்கப்பாட்டை கனேடிய மத்திய அரசும் கனடாவின் முக்கிய விமான நிறுவனங்களும் எட்டியுள்ளன. ஏர் கனடா, வெஸ்ட்ஜெட், சன்விங், ஏர் டிரான்சிட் ஆகிய விமான சேவைகள் அனைத்து கரீபியன் தீவுகளுக்கும் மெக்சிகோவுக்குமான சேவையை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 30 வரை நிறுத்தவுள்ளன. தற்போது பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுடன் விமான நிறுவனம் மீண்டும் கனடா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் எனவும் பிரதமர் ட்ரூடோ இன்று அறிவித்தார். ஆன்டாரியோ அரசாங்கம் சர்வதேச பயணிகளுக்காக தனது சொந்த கட்டாய கோவிட் சோதனை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சர்வதேச பயணிகள் பியர்சன் விமான நிலையத்தில் கட்டாய கோவிட் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஆன்டாரியோ அரசாங்கம் இன்று அறிவித்தது. முதல்வர் டாக்ஃபோர்ட் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இது தவிரவும் புதிய கோவிட் திரிவின் பரவலை தடுக்க 6 அம்ச திட்டத்தையும் இன்று முதல்வர் ஃபோர்ட் வெளியிட்டார். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஃபோர்ட் அரசாங்கம் பியர்சன் விமான நிலையத்தில் தன்னார்வ கோவிட் சோதனை திட்டத்தை ஆரம்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 7,75,000 அண்மிக்கிறது. மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,000 அண்மிக்கிறது. சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,00,000 அண்மிக்கிறது. கனடாவில் இன்று மொத்தம் 4,695 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1,837, கியூபெக்கில் 1,295, ஆல்பர்டாவில் 543, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 514, சஸ்கச்சுவானில் 328, மனிடோபாவில் 157, நியூ பிரன்ஸ்விக்கில் 16, நியூஃபவுண்ட்லேண்ட் லப்ரடோரில் 4, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 58, கியூபெக்கில் 50, ஆல்பர்டாவில் 14, சஸ்கச்சுவானில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 5, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 2,900, ஆல்பர்டாவில் 765, சஸ்கச்சுவானில் 300, நோவாஸ்கோஷியாவில் 3 என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் பதிவாகியுள்ளது. இன்றுடன் கனடாவில் 7,70,793 தொற்றுகளும் 19,801 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 6,95,679 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விவகாரத்தில் கனடாவின் செயலற்ற தன்மை குறித்து கனேடிய தமிழர் பேரவை தனது கவலையை வெளியிட்டுள்ளது. இன்று வெளியான அறிக்கை ஒன்றில் சிடிசி எனப்படும் கனேடிய தமிழர் பேரவை இந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையை வரவேற்பதாகவும் சிடிசி இன்றைய தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மிக முக்கியமான இந்த அறிக்கை இலங்கை அரசின் தோல்விகளின் வழிவகைகளை பட்டியலிடுகிறது எனவும் சிடிசி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயத்தில் கனேடிய அரசாங்கத்தை உடனடியாகவும் பயனுள்ளதாகவும் நடவடிக்கைகளை எடுக்க கனேடிய தமிழர் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை சர்வதேசமும் கனடாவும் எடுக்க வேண்டுமென தாம் தொடர்ந்து உழைத்து வருவதாக சிடிசி குறிப்பிட்டுள்ளது. மேலும் குற்றவாளிகள் மீது மேக்னிஸ்கி சட்டத்தின் அடிப்படையில் தடைகளை ஏற்படுத்த வேண்டுமென கனேடிய அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கோரி வருவதையும் சிடிசி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் கனேடிய வெளியுறவு அமைச்சர் பிரான்சுவா பிலிப்பே சாம்பெயின் இந்த விடயங்களை வலியுறுத்தி கடந்த வருடம் 2 தடவைகள் கடிதங்களை எழுதியுள்ளதையும் சிடிசி சுட்டிக்காட்டியுள்ளது. கனேடிய அரசு இந்த வழிகளில் இன்னும் அர்த்தமுள்ள எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்பதை ஏமாற்றமளிக்கும் ஒரு விடயம் என சிடிசி கூறுகிறது. கனடாவின் செயலற்ற தன்மை இலங்கையை துணிச்சலாகவும் பொறுப்பற்றதாகவும் தைரியப்படுத்துகிறது என குறிப்பிட்டதுடன் கனேடிய அரசு விரிவாகவும் இலங்கை அரசின் மீது நடவடிக்கைகளை எடுக்குமாறு கனேடிய தமிழர் பேரவை தனது அறிக்கையில் கேட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவில்
இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ துஷந்தி குணவர்ணம் நியூஸுக்கு, கனேடிய செய்திகளுக்கு. ஸோ அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஜனவரியில் இருந்து இப்போ ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ மட்டுக்குமே ஒரு 1147 இன்ஸ்பெக்ஷன் வந்து பிஸ்னஸ் ஸ்டோர், பிக் பாக்ஸ் ஸ்டோர்ஸஸ் மற்றது எசென்ஷியல் பிஸ்னஸில் வந்து செய்திருக்கணும். இது செய்து வந்து அவைகளுக்கு வந்து ஒரு 112 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்கணும். ஏனென்றால் இந்த கோவிட் வயலேஷன்ஸ் வந்து அவைகள் செஞ்சிருக்கணும். இது என்னென்ன காரணத்துக்காக அவைகள் செஞ்சுருக்கணும் என்றால், இப்போ ப்ராப்பராக வந்து அவையோட ஸ்டாஃப், எம்ப்ளாயீஸ் மற்றது வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து டெம்பரேச்சர் ஒழுங்காக ஸ்க்ரீன் பண்ணாததுக்கும், மற்றது வந்து அந்த இம்ப்ராப்பராக சோஷியல் டிஸ்டன்சிங் 2 meters மெயின்டைன் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கும், மற்றது வந்து அவைகளுக்கு ஒரு லேக் ஆஃப் ஆடிக்குவேட் கோவிட் பிளான், அந்த சேஃப்டி பிளான் ஒன்றுமே இல்லாததுக்கும் இந்த டிக்கெட் வந்து அவைகளுக்கு கொடுத்துருக்குறேன்னு. ஸோ அவையில் சொல்லணும் என்ன சொல்லணுமென்றால், இன்னும் இந்த வீக்கெண்ட் வந்து 400 இன்ஸ்பெக்ஷன் நடக்க போது ஒரு எக்ஸ்கியூஸுமே பிஸ்னஸஸுக்கு கொடுக்க இயலாது. இப்படி வந்து கண்டினியூ பண்ணால் இன்னுமே அவையில் டிக்கெட் இஷ்யூ பண்ணமென்றால் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் நெக்ஸ்ட்டாக இன்றைக்கி நாளைய வெதரை பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°14°C. நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°21°C. நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°21°C. நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. இப்பொழுது குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வந்து விட்டது. நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோடு உங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ஐபி சேனல் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே. குட் நைட்.